கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கான்ஃபரன்ஸ் காலிலே கலந்து கொள்கிற யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வைத்தால் பத்திரமாக இருக்கும் என்ற பத்திரப்படுத்துதல் என்ற தலைப்பிலே ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலாம். மார்க் 2 22 வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிற காட்ட பார்க்கிறோம். புது ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைத்தால் துருத்தியை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம் என்று சொல்லி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எதை காட்டுகிறது என்றால், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ள சட்ட திட்டங்கள் வேற, கிருபையின் காலத்தில் உள்ள நடைமுறையில் உள்ள காரியங்கள் வேற. பழைய ஏற்பாட்டு காலத்திலே, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஒரு காரியத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் என்ன தவறு செய்கிறார்களோ அதே தண்டனை அடுத்த தவறு செய்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடிய முறைகள்லாம் மாற்றி அமைத்து தீமையை நன்மையினால் வெள்ளி என்று சொல்லி ஒரு புதிய காரியத்தை போதிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவர் ஓய்வு நாளிலே கூட நன்மை செய்வதாக சுற்றி சென்றார். ஒரு நன்மை செய்தாலும் கூட அதுவும் அவர்களுக்கு தவறாக தெரிந்தது. காரணம் என்னவென்றால், அவர் நோயாளிகளை சுத்தப்படுத்தும் போது உங்களுக்கு சுகமாக்க 6 நாட்கள் உண்டு, அந்த நாளில் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஜனங்களை கடிந்து கொள்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு சொல்லும்போது, உன்னுடைய கழுதையாவது மாடாவது துறவில விழுந்தால் அதை தூக்கி விடுகிறது இல்லையா? எவனாவது அந்த மாடையாவது கழுதையாவது அவிழ்த்து கொண்டு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா என்று சொல்லி, அப்போ இதெல்லாம் ஒரு மிருக ஜீவனை காப்பாற்றுவதற்காக அந்த மனுஷன் செய்யும்போது, அதை விட மிருகங்களை விட விசேஷமான மனுஷனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிற காத்து வைக்கிறோம். ஒரு சூம்பின கையுடைய மனுஷனை பார்த்து உன் கையை நீட்டி என்று சொல்லும்போது அந்த கை மறுகை போல சுகமாயிட்டு அது ஓய்வு நாளாக இருந்தது. 38 வருஷம் வியாதியஸ்தனை சுகப்படுத்தினது ஓய்வு நாளாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போவது நியாயமல்ல என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். என்றால் நன்மை செய்தாலும் கூட ஒரு மனுஷனுக்கு நன்மை நடந்தது என்று சொல்லி சந்தோஷப்படாமல் அந்த நாளில் எந்த காரியமும் செய்யக்கூடாது என்று சொல்லி இப்படியாக பாரம்பரிய சட்டத்தை அவர்கள் கடைபிடித்து வந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் அந்த சட்ட திட்டங்கள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கிழிக்கக்கூடியதாக புதிய காரியங்கள், அது ஒரு மனுஷனை துன்புறுத்தக்கூடிய விதமாக அமைந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன் இதை செய்ய வேண்டும், ஏன் இப்படி இருக்க வேண்டும், ஓய்வு நாளில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இது நன்மையான காரியங்கள் தானே, நல்ல காரியங்கள் தானே, குருடன் திறக்கப்பட்டால் நல்லது தானே, சோகம் சுத்தமான நல்லது தானே என்று சொல்லி நன்மையை பற்றி நினைக்காதபடி இந்த நாளில் எதுவுமே செய்யக்கூடாது
இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த விதமான உபதேசத்தை கடைபிடித்தபடியினாலே அவர்கள் அதை ரொம்ப தீவிரமாக வன்மையாக எதிர்த்த காரியத்தை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மேலே ஏராளமான பொய்யான வார்த்தைகளை சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். இவன் பெயர் செலுப்பிலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லி அவரை பற்றி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பல தீமையான வார்த்தைகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே பொய்யான காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது மனுஷன் கோபப்பட்டு விடக்கூடாது, வருத்தப்பட்டு விடக்கூடாது, இல்லாத சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கலங்கக்கூடாது. அவைதான் இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு தெரியுமே என்று சொல்லி அவர் மேல் பார்த்தை வைத்துவிட்டு அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். என்றால் பல தீமையான மொழிகளை உங்கள் பொய்யாய் சொல்லும்போது கவலைப்படாதீர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ சந்தோஷப்பட்டு அதுக்கு மாறாக சந்தோஷப்பட்டு கழிவுறும்படியாக சொல்லியிருக்கிற காரியத்தை படிக்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்த உலகம் ஒரு நிரந்தரமற்ற உலகம். இந்த உலகமே உலகம். இந்த உலகத்தில் தான் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் சொல்லி உலகத்தை நோக்கி ஓடுகிற ஜனங்கள் ஏராளம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள காரியம் எல்லாம் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் அனுதினமும் பின்பற்றும் போது உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு அநேக உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், நிந்தைகள், அவமானம் எல்லாம் வரும். வந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தபடியினாலே கடைசி வரைக்கும் அவர் தன்னைத்தான் தாழ்த்தின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும் போது இந்த கிருபையின் காலத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டியது தீமையான காரியங்களை பொய்யாகி சொன்னாலும் கூட அதை நன்மையாக மாற்றும்படியாக நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். நாம் கற்பனைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் போது மிகவும் நன்மையான ஒரு காரியமாக இருக்கும். ஒரு தம்பி உண்டு, ஒரு போதகர் அந்த தம்பியிடம், தம்பி இந்த பொய் வார்த்தையை நீ முதல்ல விடு, இந்த பொய் வார்த்தைகளை பேசாதே என்று சொல்லும்போது, ஐயா ஆனால் அநேகருக்கு நன்மை செய்கிற பழக்கம் உண்டு அந்த தம்பிக்கு, அந்த ஒழுங்கை விட முடியல அப்படின்னு சொல்லும்போது, இது பொய்யான வார்த்தைகள் ஒரு மனுஷனை துருத்திகளை கிழிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. அவன் எத்தனை நன்மை செய்தாலும் கூட அந்த இருதயத்தை அதை கரைப்படுத்தக்கூடிய காரியமாகவும் கிழிக்கப்பட்ட ஒரு காரியமாகவும் காணப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். கிழிந்து போன துருத்திகள், கெட்டு போன துருத்திகள், பழைய துருத்திகள் எல்லாம் தூக்கி வீச வேண்டிய காரியங்கள்லாம் தூக்கி எறிய வேண்டிய காரியங்கள்லாம் தூக்கி எறிய வேண்டும். பழைய வருஷத்தில் இருந்து புதிய வருஷத்தில் கடந்து வந்து விட்டோம். புதிய வருஷத்துல புதிய காரியமாக புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நாம் வருஷம் தீர்மானம் எடுக்கிறோம், சில காரியங்களை கடைபிடிப்பேன், இந்த விதமான காரியத்தை செய்வேன் சொல்லி சொன்னாலும் கூட செய்யாதபடி விட்டு விடுகிற காற்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் கூடிய வரைக்கும் நன்மை செய்து பாடுபடும் போது பலவற்றில் மிகுந்த பலனை எதிர்பார்க்க முடியும். ஆகவே புது ரசத்தை புது திருப்திகளில் மாற்றி வைக்கும் போது இரண்டும் பத்திரமாக இருக்கும் என்று சொல்லி கேட்டப்படுகிறோம். அவன் புதிய உபதேசம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் புதிய உபதேசமாக இருக்கிறது. அதுபோல அவருடைய
வாழ்க்கையில் நடைமுறையில் பார்த்த காரியங்களை பார்க்கும்போது இது அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தவர் யார், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெறுகிறது என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்த காரியத்தை தான் பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் காலத்துக்கு முன்னால் இருந்தாயோ உனக்கு இந்த 50 வயது கூட ஆகவில்லையே என்று சொல்லி இந்த விதமாகத்தான் பார்த்தார்களே ஒழிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஜீவனை கொடுப்பதற்காக தன்னை தாழ்த்தி ஒரு பவர்லெஸ்ஸாக ஒரு தன்னை ஒரு சாதாரண மனுஷனாக வந்து மனுஷனோடு மனுஷனாக சஞ்சரித்து மனுஷனுக்கு நன்மை செய்த காரியங்கள், மனுஷனுக்கு நல்ல காரியங்களை போதித்த காரியங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டார்கள். காரணம் என்னவென்றால் புது காரியங்கள், புது விஷயங்கள் ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. அவைத்தான் அவரை வெறுத்தார்கள். வெறுத்து கடைசி வரைக்கும் காட்டி குற்றமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட மற்றொரு பாவங்களை நாம் தம்மையில் ஏற்று அவர் தன்மை தாமே சிகிச்சைக்காக ஒப்பு கொடுத்த ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ஊர்கள் அவரை சிலுவையில் அடைந்தார்கள். சிலுவையில் அடைந்தாலும் கூட அவர் சிலுவையில் கூட பிதாவியர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்து இன்னும் என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனுஷன் இந்த காட்சியை செய்ய முடியுமா என்று சொல்லி பார்த்தால் அது கடினமான ஒரு காரியம், செய்ய முடியாத ஒரு காரியம். செய்ய முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அவர் வழிவகுத்து கொடுத்த காரியத்தை பார்க்கும்போது நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் நன்மை செய்யும்போது, நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது பலவற்றில் மிகுந்த பலன் இருக்கும். காரணம் என்னவென்றால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவை நன்மை செய்து பாட அனுபவிப்பதைத்தான் இந்த காலங்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பலமில்லை அப்பட்ட யாவரையும் குணமாக்குவராய் சுடித்திருந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 படிக்கிறோம். அப்ப நன்மை செய்தாலும் கூட நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் நன்மையை பெற்றாலும் கூட, நன்மையை அனுபவித்தாலும் கூட நன்மை செய்தார்கள் என்பதை மறந்தவர்களாக அதற்கு தீமை செய்கிற காரியங்கள், அதை மறந்த ஒரு காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது மிகவும் மோசமான ஒரு காரியமாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்து நன்றி உள்ளவர்களாக, நன்றி மறக்காதவர்களாக, செய்த நன்மைகளை நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் போதித்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவை அந்த காரியத்தை தான் ஒரு நல்ல சமாரியன் சம்பவத்திலே சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஒரு ஆசாரியன் விலகி போகிற காரியத்தை பார்க்கிறோம். தேவியன் விலகி போகிறான். ஆனால் ஒரு நல்ல சமாரியன் மனதுருகி அவனுடைய சுய வாகனத்திலே அந்த நபரை அவனுக்கு காயங்களிலே திராட்சையும் எண்ணெயையும் மாற்றி காயங்களை கட்டி அவனை காப்பாற்றி சுய வாகனத்தில் ஏற்றி ஒரு சத்திரத்தில் ஒப்படைக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். எனவே இந்த மனுஷ மார்க்கத்தில் போகும்போது அது மரணத்துக்கு ஏதுவாக மாறிவிடுகிற ஒரு காட்சியை படிக்கிறோம். அப்போ மரண கண்ணிகளுக்கு தப்பக்கூடிய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவில் இருந்தபடியினால்தான் அது முன்மாதிரியாக எல்லா காட்சியும் கடைபிடித்த ஒரு காட்சி பார்க்கிறோம். எல்லா நிதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது, இப்பொழுது இடங்கூடு என்று சொல்லி தாம் முன் வந்து ஞானஸ்தானம் பெறுகிற காட்சியை பார்க்கிறோம். அவர் ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் கூட மனுஷனுக்கு முன்மாதிரியாக அவர் அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய காட்சி பார்க்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லும்போது பேரளவிலே நான் இயேசு கிறிஸ்துவை தன்னை விசுவாசிக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக அவைத்தானே நம்புகிறோம் என்று சொல்லி
அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாதபடி பழைய பாரம்பரியத்தில் இருக்கும்போது அது தூக்கிகளை கிழிக்கக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே நாம் எதெல்லாம் செய்ய வேண்டுமோ, எதெல்லாம் விட வேண்டுமோ அதெல்லாம் விட வேண்டும், எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நம் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய முடியும். ஆகவே புது ரசத்தை புது தொட்டிகளில் பார்த்து வைக்கும்போது அந்த ரசம் பத்திரமாய் இருப்பது மட்டுமல்ல, அந்த ரசம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியதாகவும் இருக்கும். அது கடைசி வரைக்கும் அது சிந்தி போகாது, சிதறி போகாது, தொட்டிலே பத்திரமாக இருக்கும். அது மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையானது நமக்கு மட்டுமல்ல, நம்மால் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக மாற வேண்டும். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்து ஆசிரிக்க வல்லவராயிட்டார். அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படும் போது, அவருடைய காரியங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு நாம் செயல்படும் போது நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தையின்படி என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காற்றை தான் செய்வான், இதை விட பெரியாற்றின் சிவான் சொல்லி பார்க்கிறோம். அவர் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும், பெரிய காரியங்களை அவருக்காக செய்ய வேண்டும். அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட வேண்டும். அவருடைய மகிமையை வெளிப்படும்போது அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை ஜனங்கள் ருசிக்கும் போது அந்த காரியங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசமுள்ள வாழ்க்கையை வைக்கக்கூடியதாக இருக்கும். அவரை தான் இந்த நாள்களில் அந்த நாளில் போன இடங்களில் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய பிள்ளைகள் மூலமாக அற்புதங்களை செய்து வருகிற காட்சி பார்க்கிறோம். அவை இந்த உலகத்தில் உள்ள எல்லா கண்டங்களிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா குக்கிராமங்களிலும் யார் யார் அந்த இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து அவருடைய ஊழியத்தை செய்கிறார்களோ அந்த ஊழியங்கள் விசேஷமாக ஆசிரியக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அவை உண்மைக்காக இல்லை, தன்னைத்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி, அதாவது தியாகம் பண்ணி இந்த ஊழியத்தை செய்யும் போது அது புது ரசமாகவும் புதிய வாழ்க்கையின் முறையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் நாம் மகிழ்ந்து கழிவுறுகிறோம். தேசனை பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு கர்த்தர் பெரியாற்றி சிவான் எழுதப்பட்ட வார்த்தைப்படி நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம், பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவை மகிழ்ப்படுத்துவோம். நம்ம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா.